السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله الله ما بعد. கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னால நாங்க கடைசியா பார்த்த பாடத்துல உங்களுக்கு நினைவு இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்த செட்ல போடுங்க. ஓ, சரி, ஓகே. இன்றைய தினம் நாங்க 5வது வகுப்புல இருக்கோம். எங்களுடைய ஓர்டர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்க முன்னுக்கு இருந்த சமுதாய விஷயங்கள், அவங்களுடைய சூழல், அது தொடர்பான முக்கியமான சில விஷயங்கள்லாம் பார்த்து நபி அவங்க பிறந்து ஒவ்வொரு முக்கியமான அவங்களுடைய வயதுல எந்தெந்த வயதுல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படியான விஷயங்கள்லாம் பார்த்து இப்ப நாங்க கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிரா குகையில 40 வயசுல முதலாவது வஹி சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கிற அந்த சூறாவினுடைய ஆரம்ப 5 வசனங்கள் நபி அவங்களுக்கு வஹியாக இறங்கிய அந்த சம்பவம், அதோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அது சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாமே நாங்க பார்த்திருந்தோம். இப்ப உலகத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்க தொடங்கிட்டது. குர்ஆன் இந்த உலகத்துல இறங்கம் ஆரம்பிச்ச அந்த காலத்துல இருந்து இப்ப நாங்க தஃப்சீர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தோம். அந்த வகையில இப்ப நாங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால முஸ்ஹப் அப்படின்னு சொல்லி குர்ஆன்கள் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இருக்குது. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இப்படி நூலுருவுல குர்ஆன் இருக்க இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த 40 வயசுல இருந்தே இறங்க தொடங்கின அந்த குர்ஆன் அவங்க மரணிக்கும் வரையில கட்டங்கட்டமா 23 வருஷங்கள் இறங்கிச்சு. அப்ப நபி அவங்க நபியாகி 13 வருடங்கள் மக்காவுல இருந்துட்டு திரும்ப 10 வருடங்கள் மதீனாவுல இருந்தாங்க. இப்படி மக்காவுல இறங்கின வசனங்கள் எல்லாம் அதுக்கு நம்ம சொல்றது மக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றது. மதீனாவுல இறங்கினதுக்கு நம்ம சொல்லுவோம் மதனியா அப்படின்னு சொல்லி. இப்ப இது இரண்டு பகுதிகளில் இருக்கின்ற வசனங்கள் எல்லாமே ஒவ்வொரு அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய வழக்குல இருந்த மாதிரி ஆஹ் கற்கள்ல, பலகைகள்ல, அப்படி சுவடிகளாக அல்லது சில எலும்புகள்ல
அந்த காலத்துல பொதுவா எழுத்துக்களை எதுல எல்லாம் சேகரிச்சு வச்சிருந்தாங்களோ அப்படி பொதுவாக எல்லாத்துலயுமே அப்படி எழுதப்பட்டு எழுதப்பட்டு இருந்துச்சு. பிறகுதான் அது எல்லாமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற காலத்துல ஒன்று சேர்க்கப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹுங்கிற காலத்துல அதுகள் எல்லாம் அழகான முறையில ஒழுங்கமைக்கப்பட்டு நூலுருப்படுத்தப்பட்டு அழகான முறையில எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. இப்ப எங்களுக்கு அப்படிப்பட்ட முறையில எழுதப்பட்டு வந்த அந்த குர்ஆன் கஷ்டம் இல்லாம கைக்கு முன்னால எங்கட கண்ணுக்கு முன்னால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியுமான அளவுல செய்யப்பட்டு தரப்பட்டிருக்கு. அதை நாங்க முஸ்ஹப் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆன் அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கான பேரு, அதுல வார அந்த வசனங்கள், வார்த்தைகள், சூரத்துகள், அந்த எல்லாமே சேர்த்து அதுக்கான பேரு குர்ஆன். அந்த நாங்க கண்ணால பாக்குற தொடுற அந்த இதுக்கு சொல்லுவோம் முஸ்ஹப் அப்படின்னு சொல்லுவோம், ஏடு. இப்ப அந்த விஷயம் எங்களுக்கு முன்னால இருக்குது. அவை எல்லாமே என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருமே நார்மலா ஏதோ ஒரு புக் மாதிரி அதையும் புத்தகம் மாதிரி அதை நாங்க கையாண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல அல்லாஹ் நபியோட பேசின, இந்த சமூகத்துக்கு சொல்ல விரும்பின அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் தான் அந்த குர்ஆன். உண்மையில எங்களுடைய ஊருக்கு அல்லது எங்களோட குடும்பத்துக்கு அல்லது எனக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு கடிதம் கொண்டு வந்திருந்தா, எனக்கு பிரியமான ஒருத்தட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தா, அல்லது இந்த உலகத்துல பெருசா மக்கள் எல்லாம் பார்க்கிற ஒருத்தட்ட இருந்து ஒரு கடிதம் கொண்டு வந்திருந்தா, அல்லது அவருடைய கைப்பட எழுதியோ அவருடைய வார்த்தைகளை வேறொருத்தரால எழுதப்பட்டோ எனக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரால ஒரு நூல் உண்டோ ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் உண்டோ தரப்பட்டு இருந்தா, உண்மையிலேயே நாங்க அதை எவ்வளவு பெரிய ஒரு பெருமதியான விஷயமா பார்ப்போம். அவங்க மரணிச்சாலும் அதை நம்ம பாதுகாத்து வச்சிருப்போம். எங்களோட முக்கியமான மறக்க முடியாத காணத்து போகாத ஒரு சாமானா நம்ம அதை பாதுகாத்து பேணி வச்சிருப்போம். அதை அடிக்கடி எடுத்து பார்ப்போம். அதை பார்க்கிற நேரத்துல நாங்க அவங்கள மனசுக்குள்ள உணர்வோம். அதே நேரம் எனக்கு அவர் மதிச்சிதை தந்திருக்காரு, என்னை பத்தி அவர் ஒரு நல்ல எண்ணம் வச்சிருந்திருக்காரு, அவர்கிட்ட எனக்கான ஒரு பெருமதி இருந்திருக்கு, எனக்குரிய கௌரவமே அப்படின்னு நம்ம எல்லாரும் அந்த விஷயத்த பார்ப்போம். இவ எல்லாத்துக்கும் மேலாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், அதாவது எங்களுக்காக வேண்டி இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், இந்த உலகத்தை விட இந்த உலகத்துல உள்ளத்தை விட எவையெல்லாம் எங்களுக்கு தெரிந்தது தெரியாதது இருக்கோ, யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் விட மிக உயர்ந்த அந்த அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த குர்ஆன். இதுக்கு ஈடாக இணையாக எதுவுமே இல்லை. தன்னளவுலையும் அது பெருமதியானது. அத ஓதுறதை விட படிக்கிறதை விட பிற ஒன்று சிறப்பாகவும் முடியாது. அதை சுமந்தவங்க, அது சம்பந்தமா தேர்றவங்க, படிக்கிறவங்க, அவங்களோட சிறப்பானவங்களையும் காண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." யார் உங்களில் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறையவே இந்த குர்ஆனை ஓதணும், அதாவது சும்மா பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க இந்த குர்ஆனை ஓதணுங்கிறது எங்களுக்கு இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்லி தந்திருக்குது. ஒரு எழுத்தை நாங்க குர்ஆன்ல ஓதிட்டோம்னாலே அல்லாஹு தாலா இயல்பு அதுக்கு நோமலா தாரேதான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. எனவே இப்ப நான் குர்ஆன்ல இருக்கிற ஒரு வசனத்தை ஓதுற நேரம் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு நான் ஓதிட்டாலே அதுல 3 எழுத்து தான் வரப்போகுது. ஆனா அந்த 3 எழுத்துக்கு 30 நன்மை இன்னைக்கு வந்துடும். எனவே இந்த உலகத்துல இந்த சிறப்பு எதுக்குமே இல்லை. நான் வெறுமனே வாசிப்பதால எனக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டா குர்ஆனை தவிர வேற ஒன்றுக்குமே கிடைக்காது. ஹதீஸா இருந்தா கூட அதை நாங்க இல்ம கற்கொண்டதுக்கான நன்மை கிடைக்கலாம்.
ஆனா ஒருத்தர் வெறுமனே வாசிச்சுட்டு போறாருன்றதுக்காக வேண்டி கிடைக்காது. ஆனா குர்ஆனுக்கு அந்த சிறப்பு இருக்குது. அதை தாண்டி அந்த குர்ஆன் வெறுமனே ஓதப்பட்டு மாத்திரம் இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. குர்ஆன் ஓதப்படணும். அதை தாண்டி அதனுடைய பொருள் விளங்கப்படணும். அதில் இருக்கிற விஷயங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படணும். அது இந்த உலகத்துல பரப்பப்படணும். அந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அமுல்படுத்தப்படணும். இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட கடமைகள் எங்களுக்கு இருக்குது. அந்த குர்ஆனின் பக்கம் மக்கள் அழைக்கப்படணும். அது பற்றிய தெளிவுகள் சமூகத்துக்கு கொடுக்கப்படணும். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய ஒரு கட்டம் நாங்க சின்ன வயசுல இருந்தே பெரும்பாலும் அலிஃப் பாத்தா ஓத பழகிருப்போம். சில பேர் சின்ன வயசுல இருந்து நாங்க தெரியாமலுக்கு அது அரபி இல்ல, ஆனா குர்ஆன் ஓதுறதுக்கு அது ஒரு உதவி எங்களுக்கு இருந்திருக்கும். அலிஃப் பே தேன்னு சொல்லி ஓதிருப்போம். இப்ப இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க சில நேரம் ஓதிருக்கலாம். இப்ப நாங்களும் அப்படித்தான் ஆரம்பத்துல குர்ஆன் மதரசாக்கள்ல சின்ன வயசுல ஓதினோம். ஏன்னா அந்த காலத்துல அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பெரும்பாலும் யாருமே அப்படி ஓதி கொடுக்கறது இல்ல. அலிஃப் பே தேங்கிறது அது அரபு இல்ல. அது உருது மொழிய அலிஃப் பே தே அப்படின்னு சொல்லி பாவிப்பாங்க. அதுவும் அரபு மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு பொதுவா இலங்கைக்கு இந்தியாவுல இருந்தே நிறைய விஷயங்கள் வர தொடங்கினதால குர்ஆனும் குர்ஆன் படிச்சு கொடுக்கறது படிக்கிறது அந்த கலாச்சாரம் எங்களுக்கு பெரும்பாலும் அங்கிருந்தான் வந்திருக்க கூடும். நல்ல விஷயங்களும் வருது, கெட்ட விஷயங்களும் வருது. அதனால நாங்க ஆரம்பத்துல எங்களுடைய சமூகம் எப்படி, அதாவது நாங்க நம்பிட்டு இருந்தோம் இப்படித்தான் குர்ஆன் ஓதணும்னு சொல்லி. ஆனா வந்தது உண்மையிலே அது இல்ல. குர்ஆன் ஓதுற முறை அலிஃப் பா தாங்கிறது சரியான முறை. அது அப்படியே வரும். அப்ப அந்த 28 எழுத்துக்களையும் நாங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். கூடுதலான காலம் அதுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கும். அலிஃப் பா தாண்டு ஆரம்பிச்சு அந்த எழுத்துக்களை தனிமையில உச்சரிச்சு அதுக்கு ஃபத்ஹா கஸ்ரா தம்மாண்டு ஹரக்கத்துகள் வச்சு பாவிச்சு அடுத்தடுத்த கட்டம் அதை சேர்த்து ஓத பழகி இப்ப நாங்க குர்ஆனை சரளமா ஓதுற அளவுக்கு வந்திருப்போம். ஆனா நாங்க அதுக்கு கொடுத்திருக்கிற காலம் கூடுதலா இருக்கும். ஆனா நாங்க குர்ஆன்ல முதலாவது படித்தரத்தை தாண்டி நாங்க போயிருக்க மாட்டோம் பெரும்பான்மையானாக்கள். இப்போதைக்கு நாங்க பிள்ளைகளுக்கும் குர்ஆன் படிச்சு கொடுக்குற அளவு எங்கள்ட்ட திறமை இருக்கும். நாங்க அடுத்த கட்டமா குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய, குர்ஆனோடு நாங்க தொடர்புபட வேண்டிய கட்டமான அதனுடைய பொருள்களை விளங்குறது, அது சம்பந்தமான தெளிவுகளை பெறுற கட்டத்துக்கு போயிருக்க மாட்டோம். இப்ப நாங்க இன்றைக்கு போறது என்னன்னா, நாங்க அந்த கட்டம் எப்படி அமையணும், அதை நாங்க வீட்டுல எப்படி அமைச்சு கொள்ளணும் என்கிறதுக்கான ஒரு ஒரு உத்வேகத்தை தாரத்துக்கான ஒரு வழிகாட்டலை, ஒரு ஆசை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த கிளாஸ். ஏழுமான அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது உங்களுக்கு தமிழ்ல தர்ஜமாக்கள் கிடைக்கும். தர்ஜமாக்கள் அப்படின்னு சொல்ற நேரம் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அரபு மொழி தெரிஞ்சவங்க ஓதினவங்களா இருந்தா சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொன்னாலும் தர்ஜமான்னு சொன்னா மொழிபெயர்ப்புக்கு சொல்றது. உங்களோட வீடுகள்லயும் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் சில நேரம் இருக்கலாம். அது தமிழ்ல மத்த மத்த மொழிகள்ல அப்படியெல்லாம் அது இப்ப அச்சிடப்பட்டு கொண்டு இருக்குது. உண்மையிலேயே இப்ப நீங்க அரபு வார்த்தைகளை பழகி இருந்தீங்கன்னா ஒரு அரபு வார்த்தை குர்ஆன்ல ஒரு விதத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதை நீங்க வெளியில சும்மா பாவிக்கிற நேரம் வேறொரு முறையில அது இருக்கும். அது ஏன் தர்ஜுமாவுல உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு நீங்க வெளியில படிச்ச அதே எல்லா இடத்துலயும் இல்ல, சில இடங்களை சொல்றேன், அப்படி வருதுன்னு பார்த்தோம்னா தர்ஜுமாக்கள் வார நேரம் ஏனைய புத்தகங்களை ஏனைய விஷயங்களை மொழிபெயர்க்கிற மாதிரி குர்ஆனை மொழிபெயர்த்துட்டு போகவே இயலாது. அங்க நிறைய விஷயங்கள் கருத்துல கொள்ளப்பட்டு தஃப்சீரை அடிப்படையாக வைத்துதான் தர்ஜமாக்கள் செய்யப்படும். அதால
ஒரு சொல்லுக்கான மொழிபெயர்ப்பு விளக்கமாகத்தான் சில நேரம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். நேரடியா அதுல சொல்லிட்டு போறதால அங்க மொழிபெயர்ப்பு போதுமானதாக இருக்காது. அப்ப கூட எல்லாமே சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமாண்டா இல்ல. நாங்க அதுல கவனமா இருக்கணும். ஏண்டா குர்ஆன் கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனை எடுத்துக்கொண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆனை சமூகத்துக்கு கொடுக்கிற நேரம் அந்த இதை எடுத்துக்கொண்டவங்க சஹாபாக்கள். இவங்க எல்லாருமே இந்த ஆரம்ப கட்டம் எல்லாமே இது அரபுல தான் வருது. வேற மொழிகளுக்கு அது மொழிபெயர்க்கப்படுற நேரம் எல்லாருமே மனிதர்கள். அவங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சுத்தான் அவங்க மொழிபெயர்ப்பாங்க. எனவே அந்தந்த ஊர் வழக்குகள், அந்தந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி அவர மொழி அறிவு ஆற்றலை வச்சுத்தான் தஃப்சீர்கள், அவங்க அணுகின தஃப்சீர்களை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவும் சேர்ந்து அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. எனவே தர்ஜுமாக்கள்ல கவனமாக இருக்கணும். நாங்க எந்த தர்ஜுமா வாசிக்கோம், அதுல வார வார்த்தைகள் எல்லாமே 100% சரியா இருக்குமான்றது இல்ல. ஆனா நான் அரபு ஓதுறத்தோட மாத்திரம் நிறுத்திக்காம அடுத்த கட்டம் என்ன வளர்க்கறதுக்காக முடியுமான அளவு ஒரு நேரம் ஒதுக்கி நாங்க தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். நான் தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசிச்சுட்டேன்ன்றதுக்காக நான் குர்ஆனை விளங்கிட்டேனுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் தனியா அரபை மட்டும் மோதிரத்தை விட ஒரு படி எனக்கு மேலால ஒரு சின்ன அறிவு ஒன்று கிடைக்குது, குர்ஆனோடு நெருக்கம் ஒன்று கிடைக்குதுங்கிறது தான் அர்த்தம். எப்பயுமே நாங்க ஒரு விஷயத்த அறியாம இருக்கிற நேரம் அது எங்களுக்கு தூரம் போல விளங்கும். ஒரு விஷயத்த நாங்க அறிஞ்சிட்டோம்னா அது எங்களுக்கு நெருக்கமாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அடிப்படை. இப்ப சில இடங்கள் எங்களுக்கு தெரியாமலுக்கே இருக்கும், அது தூரம் மாதிரி இருக்கும். ஒரு தடவை போய் அதை பத்தி தெரிஞ்சிட்டு வந்துட்டோம்டா அதை பத்தி கதைக்கிற நேரம் அது ஒரு தூரம் மாதிரி விளங்காது. இடமளவுல அது தூரமாக இருந்தாலும் எங்களோட மனசளவுல அது நெருக்கமா தானே இருக்கும். ஏன்டா அது எனக்கு பழக்கமாயிரும். யாராச்சும் ஒருத்தரை புதுசா பழகுற நேரம், கதைக்கிற நேரம் அவர் எனக்கு தூரமான ஒன்று மாதிரி விளங்கலாம். ஆனா அவரை பத்திய விஷயங்கள் எல்லாம் தெரிய வர நாள் போக்குல அதோட ஈடுபாடுகள் அவங்க எங்களுக்கு நெருக்கமானவங்களாக மாறிடுவாங்க. எனவே நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கூடுதலா அறியிறோமோ, அதை பத்தி தெரிஞ்சு கொள்றோமோ, அந்த அளவுக்கு அதனூடான நெருக்கம் எங்களுக்கு கூடும். அந்த அடிப்படையில தான் குர்ஆனை வெறுமனே நாங்க அரபுல மட்டுமே ஓதிக்கிட்டு இருந்தா அது எங்களுக்கு தூரத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். நாங்க தர்ஜுமாக்கு போகணுமா இருந்தா, மொழிபெயர்ப்ப வாசிச்சமாக இருந்தா இருந்ததை விட நெருக்கம் எனக்கு கூடும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம்? ஒரு தடவையாச்சும் குர்ஆனை முழுக்க வாசிச்சுட்டேன்டா, அல்லது ஒரு சிறு பகுதியாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு விளங்கி நான் வாசிச்சு எடுத்துட்டேன்டா, இந்த குர்ஆன் என்னத்து சொல்லுது, குர்ஆன்ல இவ்வளவு விஷயம் இருக்குதா, குர்ஆன் இவ்வளவு ஆழமானதா, குர்ஆன் இவ்வளவு அழகானதாங்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும். அது என்னன்னு தெரியாட்டியும் கூட ஏதோ ஒன்று பெருசா இதுக்குள்ள இருக்குதுங்கிற விஷயமாவது நீ தெரிய வரும். எனவே அதுக்கு முயற்சி செய்யுங்க முடியுமான அளவு. அப்படி உங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருந்தா வீட்டுல இருக்கிற யாரையாச்சும் வாசிக்க வச்சு நீங்க கேட்க பாருங்க. சேர்ந்து வாசிங்க குர்ஆனை. அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யுங்க. அந்த தர்ஜுமாவுக்கு அடுத்த கட்டம் தான் தஃப்சீருங்கிறது. இப்ப நாங்க பார்க்க போறது இந்த அடிப்படையான வழிகாட்டல்களை உங்களுக்கு தரதுதான். இப்ப தஃப்சீர்ன்னு சொன்னா அதனுடைய சொல்லறுத்தம் நம்ம லேசா அவங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றதா இருந்தா விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். விளக்க உரை, விளக்க உரை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்ப குர்ஆன் இப்ப சும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற ஒரு வசனம் வருதுண்டா, இதுக்கு நம்ம எல்லா புகழும் அகிலத்தாரை நிறைச்சனாகிய அல்லாஹுக்கே உரியது என்று சொல்லி சும்மா சொல்லிட்டு போறோம். இதுக்கு பேருதான் தர்ஜமா, இது மொழிபெயர்ப்பு, இது முடிஞ்சு.
இப்ப இந்த வசனத்தை தஃப்சீருக்குள்ளால போய் பார்த்தோம்டா, ஒவ்வொரு சொல்லா வார்த்தை வார்த்தையா பிரிச்சு அதுல வார இந்த அரபு மொழி ரீதியாக அதை விளக்கப்படுத்தி, அரபு மொழியில இது எப்படி வருது, இப்ப நாங்க சில இன்றைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க இப்ப பார்ப்போம். அந்த டைம் உங்களுக்கு அதனுடைய போக்குகள் சில நேரம் தெரிய வரும். அப்ப ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு பிரிச்சு உடைச்சு உடைச்சு நம்ம அதுக்கு மொழி ரீதியான விளக்கம் கொடுப்போம். மத்த மத்த விஷயங்கள் ஒவ்வொரு கட்டமாக அது ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொருத்தரும் அதை விளங்கப்படுத்துவாங்க. மொழி வல்லுநர்களா இது இதைத்தான் சொல்லுது, அக்கீதா சார்ந்தவங்க இதுக்குள்ள இந்த அக்கீதா வருது, ஃபிக்ஹ் வருது, இந்த சட்டம் வருது, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல இருந்து உதாரணத்துக்கு அந்த விஷயத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு சொல் வந்திருக்கு, அந்த சொல் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தோட தொடர்பட்டு இருக்கின்றா அந்த சம்பவங்களை சொல்லுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள வரும். அதையும் தாண்டி அந்த வசனம் எப்ப இறங்கிச்சு இந்த உலகத்துல, அந்த வசனம் எப்ப இறங்கிச்சு, ஏன் இறங்கிச்சு, யார் சம்பந்தமான எது சம்பந்தமான காரணத்தோடு அது இறங்கிச்சு என்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தஃசீருக்குள்ள படிப்போம். அதுக்குள்ள இது இதைத்தான் சொல்லுதா வேற எதையும் சொல்லுதாங்கிற நிறைய கருத்து வேறுபாடுகள், அப்படி நிறைய வாக்குவாதங்கள்லாம் வரும். அது பெரிய ஒரு பகுதி தஃசீருங்கிறது. தஃசீர் சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் கிதாபுகள் எழுதப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல ஒரு வசனம் புரியப்பட்ட விதத்தை அந்த காலத்தை மையப்படுத்தி எழுதுவாங்க. பிறகு பார்த்தா இதுக்கு இதுவும் விளக்கமா இருக்கலாம்னு சொல்லி நிறைய தஃசீர்கள் இப்ப நாங்க வாழ்ற காலத்துல எழுதப்படும், எங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கும். அப்படியே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாகவும் வரும். இப்ப இந்த தஃசீர் ஒருத்தர் சொல்றதா இருந்தா, இப்ப சும்மா நம்ம பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வாராரு, ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு அவர் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல இவருக்கு அரபு பெருசா தெரியாது என்று வச்சுக்கொள்வோம். இவர் நின்றுகிட்டு பெருசா அரபே தெரியாது, அவரு தெரிஞ்ச மொழி தமிழா இருக்கலாம், சிங்களம் இருக்கலாம், ஆங்கிலம் இருக்கலாம். ஆனா குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செய்யறண்டா அடிப்படையானது இவருக்கு நல்ல அரபு புலமை இருந்திருக்கணும். மொழிபெயர்ப்பு, அதாவது இதுக்கு இதுதானுங்கிற வார்த்தை மொழிபெயர்ப்பாவது சொல்றதுக்கு அவருக்கு அரபு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த கட்டத்துலதான் அவராலும் சும்மா சொல்லணும். ஆனா இவர் நின்றுகிட்டு சொல்ற நேரம் பார்த்தா இவர்கிட்ட அந்த அறிவே இல்லாத ஒருத்தர், இவர மொழிபெயர்ப்பு எப்படி எடுக்கிற குழப்பம் வரும். அப்ப மொழிபெயர்ப்புக்கு எந்த நிலைமைண்டா, நாங்க விளக்கம் சொல்ற நேரம் இதுக்கு இதுதான் விளக்கம்னு சொல்றதாக இருந்தா அதுக்கு நிறைய அறிவுகள் தேவை. இஸ்லாத்தை பற்றிய ஆழமான அறிவு அவருக்கு தேவை. இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய நம்பிக்கை சம்பந்தமான வரலாறுகள் சம்பந்தமான, குர்ஆன்ல எது மாற்றப்பட்ட வசனங்கள் மாற்றப்படாத வசனங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. சில வசனங்கள் குர்ஆன்ல இருக்கும், ஆனா அந்த வசனங்களை நாங்க அமுல்படுத்த இயலாது, அது மாற்றப்பட்டுரும் அதுல சட்டம். ஆனா அந்த வசனம் அப்படியே இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள், அதே மாதிரி அந்த வா வார்த்தைக்கு வசனத்துக்கு விளக்கம் எங்க இருந்து அவர் எடுத்தாரு, அது எப்படி எடுக்கணும், அரபுல இனி இல்லைன்ற அளவு அவருக்கு பாண்டித்தியம் இருக்கணும், இலக்கணம் இலக்கியம் எல்லா பகுதியிலையும் அவருக்கு அறிவு தேவை. இப்படி நிறைய அறிவோட வயது முதிர்ந்த அறிவுல முதிர்ச்சி பெற்ற ஒருத்தராலதான் தஃசீருங்கிறது சாத்தியமானது. சும்மா எல்லாரும் இருந்துகிட்டு தஃசீர்கள் தஃசீர்கள்னு சொல்லி லேசா செஞ்சுட்டு போறதால அது தஃசீர் என்று ஆகாது. சில நேரம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவைக்கேத்த மாதிரி குர்ஆனை வளைச்சிக்கிட்டு நவீன தஃசீர்கள் பேர்ல சமூகத்துக்குள்ள குழப்பங்கள் உருவாகலாம். கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாரும் சொல்ற எல்லாத்தையுமே தஃசீராக பார்க்க கூடாது. எனவே அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். இப்ப நாங்க இந்த தஃசீருண்டா என்ன அப்படின்னு சொல்லி வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்க்கிற நேரம் விளக்க உரை விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப இந்த தஃசீருண்ட வகையில குர்ஆனுக்கு ஒரு வசனம் வருதாக இருந்தா
அந்த வசனத்துக்கு விளக்கமாக எந்த விஷயத்தை வச்சு விளக்கம் சொல்லலாம்னா, முதலாவது சில இடங்கள்ல குர்ஆன் வசனத்துக்கு இன்னொரு குர்ஆன் வசனம் விளக்கமா வரும். இப்ப ஒரு வசனத்தை சொல்லிட்டு இந்த இந்த வசனத்துல இப்படி ஒரு விஷயம் வருது, இதுக்கான விளக்கம் இந்த வசனத்துல குர்ஆன்லயே வருது அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் அதுக்கு வரும். அதே நேரம் குர்ஆன்ல இல்ல அதுக்கு விளக்கம் என்றா, அந்த வசனத்துக்கான விளக்கம் ஹதீஸ்ல இருக்கும். அந்த வசனத்துக்கான விளக்கம் ஹதீஸ்ல இருக்கும். இப்ப குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்லைங்கிற நேரம் சஹாபாக்கள் அத புரிஞ்சிருப்பாங்க. அவங்க இதுக்கு இதுதான் விளக்கம்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்தவங்களும் அதை படிச்சு வச்சிருப்பாங்க. அது எதுவுமே இல்லாத நேரம் ஒவ்வொருத்தரும் மொழி அறிவை பயன்படுத்தி இதுக்கு இதுதான் இந்த காலத்துல வழக்காக இருந்தது, இந்த சொல் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது இப்படி வரலாறுல வந்திருக்குது, இது இந்த இடத்துல இந்த அர்த்தத்துல பாவிக்கப்பட்டிருக்குது, எனவே இந்த இடத்துக்கு இது பொருத்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் நிறைய அவங்களோட கருத்து அபிப்பிராயங்களை வச்சு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற நேரம் அது சரியானதாகவும் இருக்கலாம், பிழையானதாகவும் இருக்கலாம். குர்ஆனுக்கு குர்ஆனை வச்சு இதுதான் தஃசீர்ன்னு சொல்றதுக்காக அது சரியும் இல்லை. அது வேற ஒருத்தர் சொல்லவும் இயலும். அப்ப அவருடைய நிறைய அறிவு விஷயம், அவருடைய ஒழுக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் முடிவெடுக்க வேண்டி வரும். அதனால தஃசீருங்கிறது மிக மிக ஒரு அபாயகரமான பகுதி. எல்லாரும் நினைச்ச மாதிரி லேஸ்ல சொல்லிட்டு போயிடக்கூடா. அல்லாஹினுடைய வேதத்துல எங்கட கருத்தை சொல்ற நேரம் பொய்யாக அல்லது நான் பிழையாக விளங்கி அதை சொல்லிட்டேனென்றா அவ்வளவு பாரதூரமானது, கவனமாக இருக்கணும். இப்ப முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னது யாருண்டா, இந்த உலகத்துல முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். ஏனென்றா நபி அவங்க என்ன செய்வாங்க, இப்ப ஒரு வசனம் ஒன்று வந்துட்டேன்டா, ஆஹ் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரம் அல்லாஹ் இங்க இதை இப்படி சொல்லியிருக்கான், அல்லது நபி அவங்களே அதுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. சொன்னாங்களா இருந்தா அதுதான் ஹதீஸ். ஹதீஸைத்தான் நம்ம இது பார்ப்போம். இப்ப நாங்க கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆஹ் முதலாவது இறங்கிய வசனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். 5 வசனங்கள். இப்ப அந்த 5 வசனங்களையும் எடுத்து நாங்க மொழிபெயர்ப்பை மட்டும் வாசிச்சுட்டு போறோம்டா. நம்ம நேத்துல முந்தின நாள் மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்திருந்தா அதுக்கு பேரு தர்ஜுமா. அதை தாண்டி நாங்க அந்த வசனங்கள் எப்ப இறங்கிச்சு என்று படிக்கிற நேரம் அதுக்கு பேருதான் நாங்க சபபுன் நுசூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது இறங்கியதற்கான காரணம். இப்ப நாங்க அந்த ஹதீஸ பாக்குற நேரம் அந்த வசனங்களுக்கான அந்த வசனம் எப்ப இறங்கிச்சு, யாருக்கு இறங்கிச்சு, நபியவங்களுக்கு தான் இறங்கிச்சு, யார் விடயமாக இறங்கிச்சு, எந்த இடத்துல இறங்கிச்சு, அதோடு சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அந்த ஹதீஸுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸுக்குள்ள வந்துச்சு. இதெல்லாமே தஃப்சீருக்குள்ள இருக்கிற விஷயங்கள். எனவே இப்படி நிறைய விஷயங்களின் அடிப்படையில தான் இந்த தஃப்சீர் அமைஞ்சிருக்கும். இப்ப இப்படி நாங்க ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நாங்க பார்த்துட்டோம். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன அறிவு ஒன்று இருக்கும். ஆஹ் ஒரு பள்ளியில பயானுக்கு போனாலோ, நீங்க பயானுகளை கேட்டாலோ, கிளாஸ்களுக்கு போயிருந்தாலோ, சும்மா இப்படி சொல்றேன்னு தஃப்சீர்ல வருது, இதுக்கு இதுதான் தஃப்சீர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லேசா விளங்குறதுக்கு சில விஷயங்கள் இது போதும்னு நம்புறேன். ஆனா இப்போதைக்கு போதும். நீங்க வேணும்டா வேறு மேலதிகமாக தேடி இதையெல்லாம் படிங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப இதை தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சூறாவை எடுத்து தப்சீர் அப்படின்ற பேர்ல நோமலா பார்ப்போம். இது பெரிய அளவுல போகல, சும்மா உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்கு. இப்ப நான் அவ்வளவு சொன்ன விஷயங்களை இதுக்குள்ள நம்ம எப்படி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
இப்ப உதாரணத்துக்கு நம்ம குர்ஆன்ல முன்னுக்கே இருக்கிற சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆன் எடுத்து பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா தான் எங்களுக்கு குர்ஆன்ல முன்னுக்கு இருக்கிறது. இதை நம்ம குர்ஆனுடைய ஒரு முன்னுரையாக பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹான்னா எங்க எல்லாருக்குமே தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு முடியிற அந்த சூரா. இப்ப இந்த சூறாவுல வந்து பொதுவாக நம்ம பார்த்தோம்னா முதலாவது என்னத்தை பார்ப்போம், அந்த சூறாவை பார்க்கிற நேரம் அதுல 7 வசனங்கள் வரும். இப்ப அந்த 7 வசனங்கள்ல வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத தாண்டி நான் ஒரு அறிமுகத்துக்காக சொல்லிட்டு போறேன். இப்ப நீங்க வந்து நாட்டிலையும் அந்த நடைமுறையை பார்த்திருப்பீங்க. வீடியோக்கள் மூலமாக தொழுகை நடக்கிற வீடியோக்கள், அதாவது மக்கா மதீனா இது மாதிரி சில இடங்கள்ல நீங்க பார்ப்பீங்க. அங்க எல்லாம் ஒரு சில, அதாவது இதை நான் சொல்றதும் கூட சும்மா ஒரு அறிவுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக வேண்டி இதை நாங்க விட்டுட்டு கடந்து போக இயலா. நீங்க அந்த அளவுக்கு தேவையானவங்க இல்ல, நான் ஒரு அறிமுகத்துக்காக சொல்றேன். என்னன்னா இப்ப தொழுகிற நேரத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சத்தமா ஓதிருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு போயிடுவாங்க. சில பள்ளிகள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் அடுத்ததை ஓதுவாங்க. இதெல்லாம் எங்க அடிப்படையில பிரச்சனைடா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது எல்லா சூறாக்களிலும் ஒரு அடிப்படை வசனமா அல்லது குர்ஆனுக்கு அது வந்து ஒரு பொதுவான வசனமாங்கிற ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்கள்ட்ட நிலவிட்டிருக்குது, இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட. இது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லா ஒவ்வொரு 114 சூறாக்கள் குர்ஆன்ல வரும். 114 சூறாக்கள் குர்ஆன்ல இருக்குது. அதுல வந்து சூரத்து தௌபா என்று சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பத்துல வராதுங்கிறதுல எல்லாருமே உறுதி, அதுக்கு வராது அப்படின்னு சொல்லி. ஏனைய சூறாக்கள் அத்தியாயங்கள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் ஒரு சூறாவா, அந்த ஒரு வசனமா, அல்லது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த குர்ஆனுக்கே பொதுவான ஒன்றா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதுல வந்து சில அறிஞர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லா சூறாக்களிலும் முதலாவது வசனம், தனித்தனி வசனம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி சில அறிஞர்கள் ஒரு சைட்ல அப்படி சொல்ற நேரம், இன்னொரு சைட்ல இல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது ஒவ்வொரு சூறாவிலையும் ஒரு வசனம் இல்ல, அது வந்து ஒவ்வொரு சூறாவையும் பிரிச்சு காட்டுறதுக்கான அடையாளம் நம்ம அந்த சூறாக்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பாவிக்கிறது. அதே கருத்து வேறுபாடுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுலையும் 7 வசனங்கள் உண்டு என்கிறதுல யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்ல. சூரா ஃபாத்திஹாவுலையும் 7 வசனங்கள் உண்டு என்கிறதுல யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்ல. அது 7 வசனங்கள் தான் என்றதுல குர்ஆனும் அதை சொல்லுது. நான் சொன்னேனே தஃப்சீர், சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி அதனுடைய பெயர், வேற ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டு குர்ஆனிலேயே அந்த வசனம் இருக்குது, தஃப்சீராக அது வரும். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த வார்த்தையை பாவிச்சிருக்காங்க. அஸ்ஸபுல் மதானி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சபு மதானின்னு சொன்னா திரும்ப திரும்ப ஓதப்படுற 7 அப்படின்னு சொல்லி அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அலீம். நிச்சயமாக நாங்க வந்து நபியே உங்களுக்கு
திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அந்த 7 வசனங்களை கொண்டு அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் அதனுடைய அர்த்தம். அதையும் குர்ஆனை தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. எனவே 7 வசனங்கள்ங்கிறதுல யாருக்குமே பிரச்சனை இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு வசனமா அல்லது வசனம் இல்லையாங்கிறதுலதான் குழப்பம். யாரெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வசனம் ஏத்துக்கிட்டாங்களோ, அதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு வசனம்ங்கிற நேரம் அது ஓதப்பட்டு வந்து அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஒரு வசனமாக எடுத்துக்கொண்டால் 7வது வசனம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் இதெல்லாம் சேர்த்து ஒரு வசனமா மாறும். 7வது வசனம். இல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வசனம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிறதுதான் முதலாவது வசனம் எடுத்துக்கொண்டா சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் ஒரு வசனமாகி கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்கிறது 7வது வசனமாக உடைஞ்சு வரும். இது ஒரு அடிப்படை. இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உம் இப்ப ஒரு வசனமாக எடுக்காதவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுல அதே நேரம் ஒவ்வொரு வசனத்துடைய ஆரம்பத்திலும் அது அந்த சூறாவில் உள்ள வசனம் தாண்டி எடுக்காதவங்களும் பொதுவாகவே என்ன செய்வாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம தொழுகையில அதை வெளிப்படையாக சத்தமாக ஓத மாட்டாங்க. அது சம்பந்தமான நபி அவங்க ஓதவில்லை சத்தமாகங்கிற ஹதீஸ்களும் இருக்குது. இல்ல சத்தமாத்தான் ஓதணும் என்கிற அடிப்படையிலான கருத்துக்களோடையும் இமாம்கள் இருக்காங்க. இந்த அடிப்படையில தான் அது ஓதப்படாமலுக்கும் ஓதப்பட்டும் இருக்கிறது. இப்ப நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்ப மக்கா மதீனாவெல்லாம் பொறுத்தவரையில அது சத்தம் போட்டு ஓத மாட்டாங்க. பொதுவாகவே சவுதியில அப்படி ஓத மாட்டாங்க. எங்கட நாட்டிலையும் அந்த நடைமுறைகள் இருக்குது. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தமிட்டு ஓதப்படாத இடங்களை நாங்க பிழையாகவோ தவறாக அல்லது வேணுமென்று செய்யறாங்கன்னோ நாங்க எடுக்க முடியாது. இது அறிஞர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தமிட்டு ஓதுறவங்களையும் பிழையாக இவங்க நேர்வழிக்கு மாற்றமானவங்கங்கிற கருத்துலையும் வர இயலாது. அவங்களுடைய இஜ்திஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தை அவங்க தேடி எடுத்துக்கொண்ட முடிவின் அடிப்படையில் அதை செய்யறாங்க. எது நெருக்கமானதுங்கிற கேள்விகள் இருக்குது. நேரடி ஆதாரங்கள் எதுக்கு வாய்ப்பாக இருக்குதுங்கிற பார்வைகளும் பார்க்கப்படணும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு அறிமுகத்துக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி வைக்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னன்னா, கூடுதலா எங்களோட சமூகத்துல நோன்பு காலம் வந்தாலும் சரி ஏனைய கட்டங்கள்லையும் கேள்வி பதில்கள் நடத்துவாங்க. இஸ்லாமிய கேள்வி பதில்கள், குர்ஆன் சம்பந்தமான நிறைய கேள்வி பதில்கள் நடத்துவாங்க. அதுல முதலாவது கேட்கிற அல்லது முக்கியமாக கேட்கிற ஒரு கேள்வியில் ஒன்றுதான் குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை கேட்பாங்க. அதுக்கு இந்த உலகத்துல எத்தனை இடத்துல படிச்சு போட்டு அதுக்கு சரியான விடையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 6666 தான் சரி என்று மதரசாவுல ஓதினவங்களும் சரி ஓதாதவங்களும் சரி ஸ்கூல்ல டீச் பண்றவங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது சின்ன வயசுல இருந்து எங்களை பழக்கப்படுத்தி வந்திருக்கிறது இந்த 6666 சொல்றதுக்கு லேசா இருக்கிறதுக்காக. இதுதான் குர்ஆனுடைய வசனங்களின் எண்ணிக்கை என்று சமூகம் இன்றைக்கு வரைக்கும் நம்பி வருது. ஆனா அது எங்கேயுமே அடிப்படை இல்லாதது. அதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. அது இல்லைங்கிறத மனசுல ஏற்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தா கூட அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. 6666 சொல்லி யாராவது உங்களுக்கு சொன்னா கூட அது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேளுங்க. அது எங்க இருந்து எடுக்க இயலாத ஒரு வசனம் முறை அது. அது சொல்றதுக்கு லேசா இருக்கின்றதால சமூகத்துல அது பரப்பப்பட்டு வருது. அது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம்தான் 6666. ஆனா இந்த பிஸ்மி எல்லாத்தையும் நாங்க சேர்த்தா ஒரு கணக்கு வரும். சில நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத வசனங்களாக பார்க்கப்படாத பொழுது அப்ப அந்த அவ்வளவுமே 114ல சூரத்து தௌபா விட்டா 113 சூறாக்கள்ல அந்த எல்லா சூறாக்கள்லையும்
அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வசனமாக பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா மொத்த கணக்குல இருந்து அந்த 113 எட் பண்ணணும். அங்க பார்க்கப்படாத பகுதிகள் அந்த கொள்கையில இருக்கிறவங்கள்ட்ட அந்த 113 மொத்த கணக்குல இருந்து கழிக்கப்படும். எப்படி பார்த்தாலுமே 6666 பிழையானது. நம்ம சரியானது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்க இந்த கட்டங்கள்ல உங்களுக்கு அறிவிப்போம். சரியானதுன்னு சொன்னா எத்தனைக்குள்ளால எப்படி எப்படி அது பார்க்கப்படணுங்கிற ஒரு முறை இருக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வசனத்தையும் சேர்த்து நாங்க போற நேரம் முதலாவது அதை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்டா அதனுடைய அர்த்தம் சொல்லுவோம். நம்ம இஸ்ம்டா பெயர். இங்க இஸ்முல்லா என்று வார நேரம் அல்லாஹினுடைய பெயர். இப்ப அதோட அந்த பா என்று சொல்லி ஒரு எழுத்து வந்திருக்குது. அதை கசரா வச்சு பிஸ்மில்லாங்கிற நேரம் அல்லாஹுவின் பெயரை கொண்டுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அங்கால அர் ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் ஆகிய இரக்க குணத்தை தன்னிடம் கொண்ட அதிகமாக இரக்கம் வழங்கக்கூடிய அந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அங்கால நம்ம குர்ஆனை ஓதுறதுக்காக நான் ஓதுகிறேன் என்று சொல்லி சொல்றோம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அல்லது ஓதுகிறேன். பொதுவா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கின்றா, நல்ல விஷயங்கள் செய்யற நேரம் முன்னால நாங்க பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த வசனம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மாத்திரம் அதுல சொல்லி வர இல்ல. இப்ப நாங்க சாப்பிடுற நேரம் பிஸ்மில்லா சொல்லணும். சரி, இப்ப நாங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாலையும் நாங்க எங்களுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கான அர்த்தத்தை நாம அப்படி கொடுப்போம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சாப்பிடுறேன்டா சாப்பிடுறேன், தூங்குறேன்டா தூங்குறேன், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்குள்ள அந்த விஷயத்தை சொல்றது. குர்ஆன் ஓத போறோம்ன்றதால இதுக்கு நம்ம கொடுப்போம் குர்ஆன் ஓதுகிறேன் அல்லது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம அர்த்தத்தை கொடுத்துருவோம். அதே மாதிரி அடுத்த வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்து என்று சொன்னா புகழ் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல் அலிஃப் லாம் போட்டு அப்படி வரும். அல் என்று சொல்லி வரும். இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லையும் அந்த ரஹ்மானுக்கு முன்னால அந்த அல் இருக்கும். அர் ரஹ்மான். ரஹீமுக்கு முன்னாலேயும் இருக்கும் அர் ரஹீம். அதைத்தான் நம்ம சேர்த்தவர்களுக்குள்ள அந்த முறைகள் முன்னுக்கு இருக்கிற சொல்லின் எழுத்தினுடைய ஹரக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இது மாறிட்டு போகும். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். அல் அஷம்சியா, அல் அல் கமரியா அப்படின்னு சொல்லி லேசா சொல்லுவாங்க. தஜ்வீத் பாடங்கள் நீங்க படிச்சிருந்தா அது உங்களுக்கு தெரியும். இப்ப அதே மாதிரி தான் இப்பயும் அல் ஹம்துன்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஆஹ் நம்ம தமிழ் அர்த்தம் அதுக்கு செய்யற நேரம் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா புகழும் அப்படின்னு சொன்னா எங்கேயுமே இப்ப நீங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹம்துங்கிற சொல் தான் இருக்கு, புகழ் அவ்வளவுதான். ஆனா எல்லாம் அரபுல பெரும்பாலும் ஜமீ என்ற ஒரு வார்த்தையை பாவிப்பாங்க, எல்லாம். அல்லது குல்லுன்னு சொன்னா ஒவ்வொரு, ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி அர்த்தத்துல பாவிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த எந்த சொல்லுமே இல்லை. ஆனா நம்ம எல்லா புகழும் சொல்லி சொல்லுவோம். நீங்க எல்லாம் அப்படித்தான் பழகிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. ஆனா அது பிழையாண்டா பிழை இல்லை, அதுதான் சரி. அது எப்படி வந்துச்சுண்டா அல், அந்த இடத்துல இருக்கிற அல் ஒரு
மொத்தத்துக்குமாக பாவிக்கிற என்று சொல்லி ஒன்று. இப்ப அல் அல் என்கிற அந்த விஷயம் நிறைய நிறைய விஷயங்களுக்கு பின்னால பாவிக்கப்படும். அது நிறைய நிறைய காரணங்கள் அடிப்படையா வச்சு. இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னா, எல்லாம் அந்த இனம் முழுக்க அது சம்பந்தமான எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற ஒரு கட்டத்துல அந்த அல் பாவிக்கப்படும். அந்த அல்லுக்கு அந்த பேர் தான் நம்ம சொல்லுவோம், அல்லில் ஜின்ஸ், அதாவது எல்லாத்தையும் சேர்த்து. அப்படி அந்த அந்த வார்த்தைகளை போட்டா, உதாரணத்துக்கு குல்லுல் ஹம்த் அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டோம்னு சொன்னா, ஒவ்வொரு புகழும் எல்லா புகழும் ஒரு வார்த்தையை போட்டா எந்த அர்த்தத்தை தருமோ அந்த அர்த்தத்தை அந்த அல் தரும். இப்ப இந்த அல் இதுக்குத்தான் பாவிக்கப்படுதுண்டு. இது மொழி சார்ந்த இலக்கணம் சார்ந்த அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் சொல்ற அடிப்படையில தான் நம்ம அந்த அர்த்தத்தை அதுக்கு கொடுக்கிறோம். அல்ஹம்து எல்லா புகழும். இப்ப இதுவே பெரியதொரு இந்த அடிப்படையில தான் வந்திருக்கா. இப்ப நம்ம அர் ரஹ்மான்ல அல்லுக்கு அந்த கருத்தை கொடுக்கல, அர் ரஹீமுக்கு அதை கொடுக்கல. அங்கால ரப்பில் ஆலமீன்லையும் அல் ஆலமீன் வரும். அப்ப நம்ம அர் ரஹ்மான் அங்கால அடுத்த வசனங்களே வந்துகிட்டே இருக்கும், நிறைய அல் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அதே அர்த்தத்தை கொடுக்கலாம்னா கொடுக்கல. அப்ப இது எந்த அடிப்படையில கொடுக்குற, இது ஏன் கொடுக்கணும்ங்கிற நிறைய நிறுவுதல்கள் எல்லாம் செஞ்சுதான் பின்னால அந்த முடிவுக்கு வருவாங்க. இப்ப அல்ஹம்துல்லா எல்லா புகழும், லில்லாஹி அல்லாஹுக்கு உரியது, ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இறைச்சகனாகிய அல்லாஹுக்கு உரியது. அகிலத்தாரின் இறைச்சகன், இறைச்சிக்கிறன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படைக்கிறதுல இருந்து பரிபாலிக்கிறது இருந்து அந்த சமூகத்துக்கு அந்த எதுக்கெல்லாம் அவர் ரப்போ, அல்லாஹ் ரப்போ, அவர்களுக்கு தேவையான சகலதையும் செய்யற உரிமையும் ஆற்றலும் எல்லாமே உரித்தான ஒருத்தர் தான் ரப்பு. சில நேரம் மரபுல உடைமைக்காரருக்கு ரப்புன்னு பாவிப்பாங்க. ரப்புல் பைத்துன்னா வீட்டுக்காரர், ரப்புல் மால் தான் பணக்காரர். அந்த விஷயத்துக்கு உடைமை உள்ள உரிமை உள்ள அவருக்கு ரப்புன்னு பாவிப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்தில உள்ள எல்லாவற்றுக்குமே சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அப்ப எல்லாவரினுடைய இறைச்சகனும் உடைமைக்காரனும் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும். அதே மாதிரி அர் ரஹ்மான் ரஹீம், இது நம்ம ஏற்கனவே பிஸ்மில்ல பார்த்தோம். அல்லாஹ் தாலா இரக்க குணமுடையவன், இரக்கத்தை அள்ளி வாரி வழங்கக்கூடியவன். மாலிக்கு யௌமித்தீன் என்றா, மாலிக்னா அதிபதி. சும்மா சொல்றதா இருந்தா மன்னன், அரசன், ஆட்சியாளன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியான அதிபதி என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம். யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளினுடைய. அதே மாதிரி அடுத்த வசனம் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். ஈயாக்க நஅ்புது உன்னையே வணங்குறோம், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அல்லாஹ் கிட்ட, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. சிராத்தல்லதீன, சிராத் பாதை, அந்த நேரான வழி அப்படின்னு சொல்லி சொன்னோமே, அந்த வழி அல்லதீன எவர்களுடையதென்றா அந்த அலைஹிம் நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ. அந்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நிஅமத் நிஅமத்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அருட்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அருள் கருணை. இப்ப அந்த அடிப்படையில அந்த நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையர்களுடைய வழி, அந்த வழியைத்தான் எங்களுக்கு காட்டு. வைரில் மக்பூபி அலைஹிம், இப்ப என்ன சொல்றோம், இப்ப நேரான வழியை காட்டு. அந்த நேரான வழி யாரு, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களினுடைய வழி. ஆனா வைரில் மக்பூபி அலைஹிம், நீ சில பேர் மீது கோபம் கொண்டிருப்பாய். அப்ப கோபம் கொள்ளப்பட்ட அப்படியான அவர்களினுடையது அல்ல. வலத்தாலின், அதே மாதிரி வழிகட்டவர்களினுடைய வழியும் அல்ல. அல்லாஹ்வால சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வால கோபம் கொள்ளப்பட்ட, அதே மாதிரி வழிகட்டு போன அவர்களுடைய வழி அல்லாம அல்லாஹு தாலா நீ யார் மீது அருள் புரிந்தாயோ நிஅமத் செஞ்சாயோ அப்படியானவர்களுடைய வழியான
நேரான வழியை எங்களுக்கு தா, எங்களை அந்த வழியில நடக்க செய் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மொத்த லேசான சுருக்கமான தமிழ் அர்த்தத்தை பார்க்கும். இப்ப இது உள்ளுக்கு நாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. ஆனா எங்களோட கிளாஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்குள்ளதான் ஷெட்யூல் பண்ணது. இப்ப நம்ம அடுத்தது தொட்டமாக இருந்தா கொஞ்சம் போகும். நம்ம பெரிய பகுதியை தொடாமலுக்கு சுருக்கமாக ஒரு சில விஷயத்த பார்த்துட்டு இடையில நிறுத்தி வைப்போம். இப்ப இந்த சூறாவை பொறுத்தவரையில சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பொதுவா சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு பேர் படிச்சிருப்போம், பாடமாக்கியிருப்போம். இதுதான் சமூகத்துல சொல்லுவோம் ஃபாத்திஹா. அதுக்கு நீங்க தமிழ் குர்ஆன்ல தர்ஜுமாக்கள்ல பாத்தீங்கன்னா தோற்றுவாய் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. தோற்றுவாய் அப்படின்னா அதான் ஆரம்பம்ங்கிறதுக்கான அதுதான் ஒரு முன்னுரை மாதிரி. குர்ஆனுக்கு முன்னுரை. பொதுவா நீங்க நூல்கள் எடுத்தீங்கன்னா ஒரு முன்னுரை இருக்கும். நூல்கள் எடுத்தீங்கன்னா ஒரு முன்னுரை இருக்கும். நிறைய உரைகள் முன்னால இருக்கும். அதுல முக்கியமானதுதான் முன்னுரை. அந்த முன்னுரை ஏன் கேட்டா, நீங்க பொதுவாகவே ஒரு நூலை படிக்க முன்னுக்கு முன்னுரையை படிச்சாதான் அந்த முன்னுரையை வச்சுதான் தீர்மானிப்போம் உள்ளுக்கு என்ன விஷயம் இருக்குது என்கிற விஷயம். நம்ம குர்ஆன் உள்ளுக்கு போக முன்னுக்கு அதனுடைய முன்னுரையான இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சாலே எங்களுக்கு குர்ஆன் உள்ளுக்கு என்ன வரப்போகுதுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த அடிப்படையில தான் இதுள்ளுக்கும் முன்னுரையாகத்தான் நம்ம இதை பார்க்கிற நேரம் இந்த குர்ஆன் உள்ளுக்கு இருக்கிற பொதுவான எல்லாமே இதுக்குள்ள சுருக்கமாக அது என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் அந்த பேர் வந்ததுக்கு சும்மா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த குர்ஆனுக்கு இந்த சூறாவுக்கு உம்முல் குர்ஆன் அப்படின்னு சொல்லியும் சொல்லும். நம்ம உம்முல் குர்ஆன் சொல்லுவோம், குர்ஆனுடைய தாய் அப்படின்னா இதுதான் அடிப்படை, இதுல இருந்துதான் மற்ற விஷயங்கள் வரப்போகுதுங்கிற அடிப்படையில. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சபுல் மசானி அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். திரும்ப திரும்ப ஓதப்படுற அந்த 7 விஷயங்கள். ஹதீஸ்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்றதாக நபி அவங்க சொல்லுவாங்க. அதுலயும் சலாங்கிற வார்த்தை கூட அதுல வரும். சலான்னு எங்களுக்கு தெரியும், தொழுகைக்கு பாவிக்கிற ஒரு வார்த்தை. தொழுகைக்கு சலா சொல்லி சொல்லுவோம், சலாத். அப்ப அந்த வார்த்தையும் அல்லாஹ் தாலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பாவிச்சிருப்பான். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா அந்த பேரும் இதுக்கு பாவிக்கப்படுது. ஏன்னா நாங்க குர்ஆன இந்த தொழுகையில கட்டாயமாக எல்லோருமே ஓத வேண்டிய ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நான் ஒரு முஸ்லிம்ண்டா 5 நேரம் தொழுதுதானே ஆகணும். நான் ஒரு முஸ்லிம்ண்டா 5 நேரம் தொழுதுதானே ஆகணும். நான் 5 நேரம் தொழுகிறதாக இருந்தா நான் 5 நேர தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதித்தான் ஆகணும். அப்ப இந்த உலகத்துல ஒரு வேலைக்கு போற நான் அந்த வேலைய தெரியாம இருக்கிறது, படிக்க போற நான் படிக்கிற மொழியில எனக்கு எழுத தெரியாம பேச தெரியாம இருக்கிறது, எவ்வளவு கேவலமாக நான் பார்ப்பனும். ஆக்களோட இருக்கிற நேரம் அல்லது நான் வீட்டு பொறுப்பா இருக்கேன், எனக்கு சமைக்க தெரியாது, ஒரு பிளேன் டீ ஊத்த தெரியாது, ஒரு டீ ஒழுங்கா ஊத்த தெரியாது, அதே மாதிரி ஒரு சோறு சமைக்க தெரியாது, அதே மாதிரி ஒரு ஆம்பளையா நான் இருக்கேன், எனக்கு சைக்கிள் ஓட தெரியாது, அடிப்படையான சில விஷயங்கள் செய்ய தெரியாது. இப்படி நம்ம எதெல்லாம் உங்களோட வீட்டுல நாளாந்த வாழ்க்கையில எனக்கிட்ட இது இருக்கணும், இல்லாட்டி எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, அது எனக்கும் இழுக்குன்னு நான் நினைக்கிறேனோ, அப்படி வந்துடக்கூடாதுன்னு பயந்து பயந்து நான் செஞ்சு பழகுறேனோ, அதை விட முக்கியமாக நான் ஒரு முஸ்லிம் என்றதால செய்ய வேண்டிய முக்கியமான வேலைதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் மனனம் செஞ்சு ஓதி பழகுறது. பெரிய அளவுல நான் தஜ்வீத் பேணி அதனுடைய சட்டங்கள்லாம் தெரியாட்டியும் கூட எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லைங்கிறது நான் ஏற்கனவே ஏன் அவ்வளோத்தையும் சொன்னேன்டா, அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கிட்ட இல்லைன்றதுக்கு மற்றவங்க படிக்கிறது ஒன்று இருக்கே,
மத்தாக்கள்கிட்ட அது இல்லையாமண்டா நாங்க அதை கேட்ட உடனே சிரிப்போம். அப்படியான விஷயங்களை தான் நான் சொன்னேன். இப்ப ஒரு ஆம்பளை அவரு சைக்கிளோட தெரியாதாமே, எந்த உடுப்புக்கு எந்த மாதிரியா உடுக்கணும், எந்த இடத்துக்கு எப்படி உடுத்து போகணும்ங்கிற விஷயத்த கூட நம்ம அடிப்படை அறிவா பாக்குறாங்க. எப்படி ரோடுக்கு போகக்குள்ள ஆஹ் வெறும் மேனியோட நம்ம போக மாட்டோமோ, இது எப்படி ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா பார்ப்போமோ, அதை விட அடிப்படையா நான் ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டிய பகுதி தான். அதை நாங்க தெரியாதுன்னு சொன்னா சிரிக்க வேண்டிய ஒரு, எப்படி, ஒரு நோண்டி மாதிரி பார்க்கப்பட வேண்டிய பகுதி தான் இது. இப்ப எனக்கு தெரியாதுன்னா மத்தவங்க, அடே நீ சூரத்து பாத்தியா பாடம் இல்லையே என்று சொல்லி சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டிய பகுதி தான் இந்த சூரத்துல் பாத்தியாவை நான் மனனம் செய்யாமலுக்கு இருக்கிறது. உங்களுக்குள்ள அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா என்னை சூரத்து பாத்தியா ஒழுங்கா பாடம் இல்லைண்டா, அப்ப நான் இவ்வளவு நாளும் என்ன செஞ்சேன் என்ற தொழுகையினுடைய நிலைமை என்னடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை இல்ல இந்த அர்த்தத்துல சொல்லுவாங்க. அவர் தொழுகை இல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹிதாஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாவிப்பாங்க. அது பரிபூர்ணமே இல்ல, அது தொழுகையே இல்ல, அப்ப எங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. நாங்க எவ்வளவோ விஷயங்களை, யாருமே இப்ப சில பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அறவே ஓத தெரியாம இருக்கும். நாங்க ஓதுவோம், எங்களோட வீட்டுல இருக்கிறோமோ அப்ப தெரியாம இருக்கும். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா வயசான ஒரு உம்மா இருப்பா, உம்மாட உம்மா இருப்பா, அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு விரிப்பு இருக்கும் தொழுவுறதுக்கு. சில தொழுவுற பழக்கம் இருந்தா, இல்லாதவங்கள சொல்லல, இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாமே இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட சூரத்து ஃபாத்திஹா கிட்ட தெரியும், அவங்க என்னமோ செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னா அது சூரத்து ஃபாத்திஹாவுடைய கட்டாயம் அவங்களுக்கு தெரியாம இருந்தீங்க. இப்ப தொழுவுறதுக்கு நான் எப்படி விரிப்புள்ளாட்டியும் தொழுவிட்டு போயிடலாம், ஆனா உது செய்யாம தொலையல. உது செய்ய இயலாத கட்டம் தவிர்த்து தயமத்துக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்கும் பட்சத்திலே தவிர நான் மற்ற நேரமெல்லாம் உது செய்யணும். அப்ப உது செய்யறத கட்டாயமா எப்படி உது செய்யாம நம்ம பொதுவாக சொல்ல மாட்டோம். எப்படி நான் தொலைலாதோ சுருத்துல் பாத்தியாவே நீ பாடம் இல்லை, ஆனா நான் சகனங்களை தொழுதுட்டு இருக்கேன்டா, அதுவும் ஏலான்னு சொன்னா அவரு பழகணும், அதை படிக்கணும். அப்ப நாங்க அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், அதை எல்லாருக்குமே சொல்லணும். என்னால முடியுமா இருந்தா நான் அதை ஒவ்வொருத்தரும் நான் செய்யற பெரிய ஒரு நன்மையா நினைச்சு அதை செய்யணும். அவங்களுக்கு படிச்சு கொடுக்குற வேலையை அவங்களுக்கு பார்த்தோது தெரியாம இருக்கும், கேட்டோதையாச்சும். பழையாக்கள் எல்லாம் நிறைய பேரு நிறைய பழைய காலத்து பாட்டுகள், அந்த காலத்துல இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் யார் எப்படி சொன்னாண்டெல்லாம் லேசா சொல்லிட்டு போவாங்க. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாக்கி இருக்க மாட்டாங்க. அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவை கூடுதலா பாடமாக்குற வேலையை அவங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுக்கணும். இதனுடைய ஒரு சிறப்பை பார்க்கிற நேரம், அபு சயீத் என்கிற ஒரு சஹாபி, அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அபு சயீத் இப்னு அல் முஅல்லா, இப்ப இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்கள்ட்ட சொல்றாங்க ஒரு நாள், லஉஅல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஅலமு ஸுவரி ஃபில் குர்ஆன். அந்த சஹாபிட்ட நபி அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நான் ஒரு சூறா ஒன்றை கற்றுத்தரணும். ஆரம்ப கட்டம் இது, நான் உங்களுக்கு ஒரு சூறாவை கற்றுத்தரணும். அந்த சூறா குர்ஆனிலேயே இருக்கிற சூறாக்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கபல அந்த தஹ்ருஜ மினல் மஸ்ஜித், நீங்க பள்ளிக்குள்ள இருந்து போக முன்னுக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபியோட கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், அப்படியே நபி அவங்க போறதுக்கு பார்க்காங்க. பலமா அராத ஐயஃப்ருஜ, நபி அவங்க பள்ளியில இருந்து வெளியாகி போக பார்த்த உடனே இந்த சஹாபி சொல்றாரு, இந்த கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க, இந்த கையை பிடிச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக பார்க்காங்க. அந்த நேரம் நான் குல்து லஹு, நபி அவங்கள்ட்ட சொன்னேன், அலம் தகுல் அல்லிமன்னக சூரத்தன், நீங்க இன்னைக்கு ஒரு சூறா ஒன்றை கட்டுத்தருவேன்னு சொல்லி சொன்னீங்களே,
எனக்கு வந்து ஒரு சூறாவை கற்றுத்தருவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஹிய அஅலமு சூரத்தின் ஃபில் குர்ஆன். குர்ஆன்லயே பிச்சிய சூறாவை, நல்ல ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு சூறா, அதை நீங்க சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துலயும் கூட நபி அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அதை சொல்ல இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் சொல்றாங்க. இந்த ஹதீஸுகள் எல்லாத்தையும் வைத்துத்தான் பொதுவாக இதெல்லாம் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். இப்ப ஃபர்ஸ்ட் ஆயத்தே நபி அவங்க பிஸ்மிய சொல்ல இல்ல, அல்ஹம்து தான் சொல்றாங்க. இந்த அடிப்படையில அப்ப பிஸ்மி வசனம் இல்லைங்கிற கருத்துக்கள்லயும் சில பேர் இருக்காங்க. அப்ப இத சொல்லிட்டு நபி அவங்க சொல்றாங்க, எஸ் சபுல் மசானி. இதை நான் ஆரம்பத்துல சொன்னேன். இதனுடைய இன்னொரு பேரு சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஒரு பேரு தான் அஸ்ஸபுல் மசானி. திரும்ப 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 ஓதப்படுற 7 வசனங்கள். அந்த அடிப்படையில அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆனில் அலீம் அல்லதி ஊதீதுஹு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆஹ் கண்ணியமான குர்ஆன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. எனவே இந்த சூறாவினுடைய ஒரு மிக முக்கியமான சிறப்பை நம்ம பார்க்கும். குர்ஆன்ல ஆகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு சூறா இந்த சூறா. இது ஓதப்படாம தொழுகை இல்லை. அப்போ அவ்வளவு முக்கியமான ஒன்று. இப்ப இன்றைய தினம் நாங்க தஃப்சீர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அது சம்பந்தம், அதாவது தஃப்சீர்னா இப்படித்தான், இதுதான் தஃப்சீர் அப்படின்னு ஒரு அளவுக்கு தான் பார்த்திருக்கோம். தஃப்சீருண்டா இதுதான் தஃப்சீர்ன்ற அளவுல பார்க்கலாம். தஃப்சீர்னா இப்படி இருக்கும், இதுதான் தஃப்சீர் என்கிற ஒரு அடிப்படையில தான் பார்த்திருக்கோம். அதே மாதிரி தஃப்சீர்ல விஷயங்கள் சிலது பார்த்துட்டு சூரத்துல் ஃபாத்தியா உள்ளுக்கு வந்து சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமான அடிப்படை புரிதல், அவசியமான புரிதல், சில விஷயங்களை பார்த்திக்கும். அதே மாதிரி அதனுடைய சிறப்பு பார்த்திக்கும். ஒரு 3 பேர்கள் பார்த்திருக்கும். அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ், சில ஹதீஸ்களுடைய சில சில துண்டுகளை பார்த்திக்கும். இந்த ரெக்கார்டிங்களை நீங்க திரும்ப கேட்டாதான் இதில் நினைவுல இருக்கும். பெருசா நோட்ஸ் ரெடி பண்ணி போட்டு செய்யற அளவுல நமக்கு அந்த அளவுக்கு நேரம் கிடைக்குது இல்லை. அதான் ட்ரை பண்றோம். அதனால இந்த ரெக்கார்டிங் எல்லாம் திரும்ப கேளுங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போட்டு காட்டுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த அறிவை பரப்புங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திக்கும். அதான் நாளைக்கு நம்ம இந்த சூறாவினுடைய அடுத்த பகுதியை இதுல விட்டுருக்கோமோ, கொஞ்சம் உள்ளுக்கு போய் அந்த சூறாவுல என்ன வருது, இந்த ஒவ்வொரு சூறாவினுடைய இதுல வார சில சொல்லுக்கான அர்த்தங்கள் முக்கியமானதாக கருதப்படுறது, இந்த சூறாவுல இருந்து எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். நீங்க வந்து சட்ல இன்றைக்கு படிச்சதுல எல்லாம் பிரயோசனம் என்றாலும் போடுங்க. எங்களுக்கு புதுசா ஏதாச்சும் கிடைச்சிருந்த அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த போடுங்க. அல்லது நீங்க சொல்றதுல எனக்கு ஏத்துக்கலாம் இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் போடுங்க. ஏதோ நீங்க புரிஞ்சதை, உங்களுக்கு கிடைச்சதை நீங்க இதுல கட்டாயம் போடுங்க. எல்லாரும் போடுங்க, உங்களோட முடிவை வச்சு போடுங்க. சேட்ல போட்டு காட்டுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் இதை கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கு.
சரி, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. உங்களுடைய கொமெண்ட்ல தந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்குரிய டைம் அதுக்குரிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க.